இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவியாளர் வேலை வந்துக்குது. இது நீலகிரி மாவட்டத்துக்கு வந்துக்குது, மற்ற மாவட்டத்துக்கு எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எந்த ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது, நேர்காணல் மூலியமாக தான் இந்த ஜாப் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு டிகிரி படிச்சிருந்தாவே போதுமானது. போன்ற ப்ரீ ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்து வேகன்சி வந்திருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 23 வேகன்சி வந்திருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாவே போதுமானதாக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் உங்களுக்கு 18,000 ரூபா மந்த்லி இருக்குன்னு சொல்லிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சி இருக்குது. இதுக்கு டிஎம்எல்டி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் மாதம் 13,000 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்எம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th +2 வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்டில் எடுத்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி படிச்சிருந்தா எலிஜிபிள். இதுக்கு சம்பளம் 18,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. பிஎஸ்சி அப்படி இல்லைனா டிப்ளமாவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபி படிச்சிருந்தால் உங்களுக்கு 13,300 ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜி வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடியோலஜியில் படிச்சிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது தான் சொல்லியிருக்காங்க, நிரந்தரம் செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒப்புதல் கடிதம்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்ட் மூலிமா தான் அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம், அப்படி இல்லைனா நேரடியாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெளிவாக எழுதி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் பதவி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பணியிட வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப இனச்சுழற்சி முறையை பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. என்னப்போ வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலச்சங்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.